ஒரு புரட்சியாளனுக்கு அழகு போராட்ட களத்தில் முதல் மகனாக நிற்பதுதான். அது இல்லாம ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்றால் வரல, வேலை இருக்கு அப்படின்னா போராட்ட களத்தில் நிற்கிற எங்களை போன்றவர்கள் வேலையற்ற வெட்டி கூட்டம், வேலையற்றவர்கள் என்று ஆகிவிடுது. அது இல்லை. போராட்ட களத்தில் பங்கேற்கிறவனே போராட்டவாதி, அவன்தான் போராளி, அவன்தான் புரட்சியவாதி. கட்சியில நான் இருக்கிறேன்னா நீ பங்கேற்பாளனா இருக்கிறியா பார்வையாளனா இருக்கிறியான்னு முடிவெடுக்கணும். இங்க பங்கேற்பாளர்கள் தான் தேவைப்படுது. பார்வையாளனா 10 கோடி தமிழ் மக்கள் இருக்கான், எல்லாரும் வேடிக்கை தான் பார்த்துருக்கான். இல்லைன்னா ஆளுக்கு ஒரு கல்லா எடுத்து வைக்கணும்ல. ஒரு வீட்டை எத்தனை பேர் சேர்ந்து கட்டுறோம்? அது மாதிரி நம்ம நாட்டை அடிச்சிருக்கான். ஒரு வீட்டை அடிச்சா 100 பேர் கொத்தனாரை வச்சு கட்டலாம். நம்ம நாட்டை அடிச்சிருக்கான், அது 100 கொத்தனாரை வச்சு கட்டுறது இல்லை, 10 கோடி மக்களும் சேர்ந்து கட்டணும். 60 ஆண்டு கால போராட்டத்தை வீழ்த்திட்டான்னா ஒருவன் எவ்வளவு மெதுவாக வேண்டுமானாலும் விழலாம், ஆனால் உடனே விழணும். விழுவது யானையை போல விழலாம். மரியாதைக்குரிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கூட சொன்னாங்க, பாபா படம் வந்து தோற்று போயிட்டு, அவ்வளவுதான் ரஜினிகாந்த். அவருக்கு அந்த வருத்தம் இருந்திருக்குது. ஏன்னா 25 வருஷம் உச்ச நட்சத்திரமா சிறந்த நடிகராக இருந்தவர், உயர்ந்த நிலையில் இருந்தவர். அந்த விழாவில் அவர் பேசினது என்ன? அவ்வளவுதானா நான் படக்குன்னு அவர் சந்திரமுகி படம் வந்து பிச்சுட்டு ஓடுது, அந்த விழாவில் பேசுறேன், அவ்வளவுதானா நான்? அப்ப இவ்வளவு காலம் நான் சூப்பர் ஸ்டார் சொல்லப்பட்டதெல்லாம் சும்மாவா? யானை மாதிரி விழலாம், ஆனா பட்டு குதிரை மாதிரி எழுந்தணும். அதான் ஒரு எவ்வளவு மெதுவாக நல்ல விழலாம், ஆனா வேகமா எழணும். இதைத்தான் நமது தேசிய தலைவர் சொல்றாரு, விழுவதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. யானை மாதிரி விழலாம், குதிரை மாதிரி உடனே எழணும். நாம குதிரை கூட இல்லை, புலி. அது சும்மா கூண்டுக்குள்ள அடைவிட்ட புலி இல்ல, கூண்டை கிழிச்சுக்கிட்டு வெளியே வர விடுதலை புலி. அப்ப இது ரொம்ப முக்கியம். பெரும் பசி கொண்ட புலி, தேசிய விடுதலை என்கிற பெரும் பசி கொண்ட புலி. அப்ப எப்படி களத்துல நிக்கணுங்கிறத கவனத்தில் வைத்துக் கொண்டு செயலாற்றணும். கொடியை பிடிக்க நீங்க கூச்சப்படுவீங்க. கொடியவே பிடிக்காதவன் என் கொள்கையை நீ ஒருபோதும் பிடிக்க மாட்டேன், எனக்கு தெரியும். கொடியை பிடி, இரு அப்படி. புலி கொடியை பிடி, கொடி பறக்க பறக்க தமிழ் கொடி சிறக்கும். அதான் உண்மை. நீ கொடிய உருக இறுக அப்படி. அது கட்சி கொடி இல்லை, உன் லட்சிய கொடி. அது ஏன் சிறப்பா இருக்கு? மொழிக்காக, இனத்திற்காக ரத்தம் சிந்தனா நமது முப்பாட்டனும் முன்னோர்களும் நமது உடன் பிறந்தார்களும் அக்கா தங்கிகளும். அதனால அந்த ரத்தத்துல அதை குறிக்க சிவப்பா வச்சிருக்கோம். ஒரு கருப்பு வட்டம். ஏன்? தமிழன் என்கிற தேசிய இனத்தை இருள் சூழ்ந்து இருக்கு, அடர்ந்து ஒரு கரு இருள் சூழ்ந்து இருக்கு. அதை கிழிக்கணும். அப்ப இருள் கிழித்து இளங்காலை கதிரொலியாய் இனத்தின் புதிய விடியலுக்காய் எழுதமிழா எழு என்பதை குறிக்கத்தான் அந்த கதிரொலிகள், மஞ்சள் கதிர்கள். அது சூரிய நெருப்பின் மிச்சங்கள். அதை நீ புரிஞ்சுக்கணும். ஒரு மஞ்சள் கோடு நினைக்காத. அது 26 கோடு தலைவனின் பிறந்த நாளை குறிக்குது, 27 கோடு மாவீரர் தினத்தை குறிக்குது. எல்லாம் அர்த்தப்படுத்தி எழுதியிருக்கு. புலி ஆறு வாயை பிளந்து பாயுதே, உன் இலக்கை அடைகிறவரை வெறிகொண்ட புலியாய், உன் லட்சியத்தை தொடுகிறவரை பசி கொண்ட புலியாய் பாய், நாம் தமிழர் என்று குறிக்குது. இவ்வளவு அர்த்தம் அந்த கொடிக்கு இருக்குது. நீ அதை ஒரு துணி நினைச்சிருக்கிற. அதனால நம்ம கட்சி கொடியை போல ஒரு கொடி எந்த கட்சிக்கு இருக்கு? இது நேற்று உருவாக்குன கொடியா? முந்தானால் உருவான கொடியா? பல ஆயிரம் ஆண்டுகளா தமிழர் தேசிய நிலத்தில் பறந்து கொண்டிருக்கிற நமது பாட்டன் முப்பாட்டன் ஏந்தி பிடித்த கொடி எந்த கட்சிக்கு இருக்கு? ஒரு கட்சிக்கும் இல்லை. அதனால நம்பிக்கையோடு நிக்கணும், மக்கள் நம்பபடியாக நிக்கணும். அது ரொம்ப முக்கியம். மக்களுக்கு நம்ம மீது ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஆனா நீங்க நம்பிக்கையுடன் இல்லைங்க, நாம் வெல்ல போறோம். வெல்வது உறுதி, அதுல எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு தற்சோர்வு வரும்போதெல்லாம் தந்தை பெரியாரை நினைங்க. உடல் சோர்வு வருது, அச்சம் வருது, பயம் வருதுன்னா தலைவர் பிரபாகரனை நினைச்சுக்கிறேன். ஓயாம பேச